வணக்கம். இது வாட் ஐ ஈட் இன் அ வீக் vlog. இதில் டே 1 பொறுத்த வரைக்கும் ஒரு கப் ஆஃப் காஃபியோடு தான் ஆரம்பித்தேன். ஹனி லெமன் வாட்டர் எடுத்துக்கல. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வாட்டர்மெலன் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே கொஞ்சம் சோம்பேறித்தனமாக வாட்டர்மெலன் ஜூஸ் போட ரொம்ப நேரம் லேட் பண்ணுவேன். பட் இன்றைக்கே அதிசயமாக நான் வாட்டர்மெலன் ஜூஸ் சுகர் போடாமல் போட்டு குடித்தாச்சு. அண்ட் ஒரு 11 o'clock போல் எனக்கு மறுபடியும் சாப்பிடணும் போல் இருந்ததுனால 2 கோவா கட் பண்ணி அது மேலே நான் மிளகாத்தூள்லாம் போட்டு சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு சப்போட்டா சாப்பிட்டேன். வீட்டில் லட்டூஸ் இருந்துச்சு, ஸோ அதனால் ஒரு லட்டு எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் பொறுத்த வரைக்கும் டீ போட்டு ஒரு கப் ஆஃப் டீ குடித்தேன். நைட் டின்னருக்கு 2 சப்பாத்தி. ஆஃப்டர்நூன் வீட்டில் சாம்பார் வச்சுருந்தாங்க, ஸோ அந்த சாம்பாரை எடுத்துகிட்டு அந்த டே ஓவர். டே 2 பொறுத்த வரைக்கும் மார்னிங் எழுந்திரிச்சதும் ஒரு கப் ஆஃப் காஃபி. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மறுபடியும் சப்பாத்தி தான், 2 சப்பாத்தி, அது கூட அதே சாம்பார் தான். அதை எடுத்துகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஓவர். அதுக்கப்புறமா ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நடுவில் தான் நம்ம வீடியோ எடுக்கணும்னு ஞாபகம் வந்துச்சு, ஸோ நடுவில் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறமா பொமோகிராண்டை கஷ்டப்பட்டு இதெல்லாம் உரித்து இப்படி ஒரு பிளேட்டில் போட்டு மறுபடியும் வீடியோ எடுத்தேன். அண்ட் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சாதம், அது கூட கேபேஜ் பொரியல், கூட கேரட் பொரியல். அண்ட் வீட்டில் என்ன குழம்பு இருந்துச்சோ அந்த குழம்போட லஞ்ச் எடுத்துக்கிட்டாச்சு. வீட்டில் வடையும் செஞ்சுருந்தாங்க, பட் நான் வடை எடுத்துக்கல. அண்ட் நான் அதுக்கப்புறமா ஒரு 3 o'clock போல் எனக்கு ஃப்ரூட் சாப்பிடணும் போல் இருந்ததுனால வீட்டில் கிரேப்ஸ் இருந்துச்சு, ஸோ அதில் கொஞ்சம் எடுத்து வாஷ் பண்ணி நான் சாப்பிட்டேன். நைட் டின்னருக்கு 2 சப்பாத்தி, ஆஃப்டர்நூன் வச்சு அதே குழம்போட நைட் டின்னர் ஓவர். டே 3 பொறுத்த வரைக்கும் ஒரு கப் ஆஃப் காஃபி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 சப்பாத்தி, அது கூட அம்மா சட்னி பண்ணியிருந்தாங்க, ஸோ அந்த சட்னியோட அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஓவர். 11 o'clock போல் பொமோகிரானட் எடுத்துக்கிட்டேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு இன்றைக்கி ரசம் சாதம், ஸோ நல்லா ரசம் எல்லாம் போட்டு சாதம், கூட தொட்டுக்க கேபேஜ் பொரியல். அண்ட் அது கூட வெண்டைக்காய் பொரியல். ஸோ இது ரெண்டுமே எடுத்துகிட்டு லஞ்ச் ஓவர். வீட்டில் கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் கெஸ்ட்டு உடனே வந்ததுனால உடனே போய் அம்மா அவங்களுக்காக நான்வெஜ் எக் எல்லாமே கடகடன்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறமா ஒரு கப் ஆஃப் காஃபி குடித்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா 2 சப்பாத்தி, அது கூட நான் தக்காளி தொக்கு இருந்துச்சு, ஸோ தக்காளி தொக்கு எடுத்துக்கிட்டாச்சு. அண்ட் டே 4 பொறுத்த வரைக்கும் ஒரு கப் ஆஃப் காஃபி, 2 கொய்யாப்பழம், அது மேலே மிளகாத்தூள் எல்லாம் போட்டுட்டு எனக்கு சூப் குடிக்கணும் போல் இருந்துச்சு, வெஜ் சூப். ஸோ அதனால் நான் பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அங்கே வெஜ் சூப் ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணி வாங்கிட்டு வீட்டில் அதை குடித்தேன். அதை அங்கேயே குடிச்சிருக்கலாம், ஆனால் இதுக்காக போய் வெயிட் பண்ணி வீட்டுக்கு குடித்தேன். இதுக்கு நானே பண்ணியிருக்கலாம், பட் நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா வாட்டர்மெலன் ஜூஸ் எப்பவும் போல் இன்றைக்கி நான் சோம்பேறித்தனம், அதனால் அதை பீஸ் போட்டு என்னால் எவ்வளோ சாப்பிட முடிஞ்சதோ அதில் அவ்வளோ சாப்பிட்டேன், வயிறு ஃபுல்லாகிற வரைக்கும். அதுக்கப்புறமா ஒரு கப் ஆஃப் டீ ஈவினிங் போல். நைட்டுக்கு 2 சப்பாத்தி, அண்ட் அதுக்கப்புறமா அது கூட கூட்டோட ஓவர். நெக்ஸ்ட் டே ஒரு கப் ஆஃப் காஃபி. மார்னிங் 2 சப்பாத்தி, நேற்று நைட்டு வச்ச அதே வெஜிடபிள் கூட்டு. நைட் டின்னருக்கு சாதம், பருப்பு பொடி, அது கூட காலிஃப்ளவர் கூட்டு, காலிஃப்ளவர் பொரியல், அது கூட கேரட் பொரியல். பருப்பு பொடியோட நெய் ஊற்றுவாங்க, எனக்கு நெய் பிடிக்காது, அதனால் நான் நெய் எடுத்துக்கல. மறுபடியும் ஒரு கொய்யாப்பழம், இதையும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டு பாதியில் தான் வீடியோ எடுத்தேன். அண்ட் அதுக்கப்புறமா ஈவினிங் போல் ஒரு கப் ஆஃப் டீ. நைட்டுக்கு 2 சப்பாத்தி அண்ட் தக்காளி தொக்கு தான். ஸோ அதோட இது தக்காளி தொக்கு இல்லை, அது பாவக்காய் பொரியல். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் டே 6 பொறுத்த வரைக்கும் ஹனி லெமன் வாட்டர் எடுத்துக்கிட்டேன் மார்னிங்கே. இது கத்திரிக்காய் கூட்டு, ஸோ கத்திரிக்காய் வச்சு பருப்பு போட்டு கூட்டு பண்ணியிருந்தாங்க. 2 சப்பாத்தி கத்திரிக்காய் கூட்டு எடுத்துகிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு இன்றைக்கும் பருப்பு பொடி தான். அப்போ தான் பருப்பு பொடி வாங்கியிருந்தாங்க, திடீர்னு எனக்கு அப்சஸ் ஆகி டெய்லி அதே தின்ன ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் அது கூட கேபேஜ் பொரியல், கேரட் பொரியல். ஈவினிங் போல் ஒரு கப் ஆஃப் டீ. நைட் டின்னருக்கு 2 சப்பாத்தி. வெஜ் குருமாவில் எந்த வெஜிடபிள்ஸும் போடல, காலிஃப்ளவர் மட்டும் போட்டு காலிஃப்ளவர் குருமா மாதிரி பண்ணியிருந்தாங்க, ஸோ அதை அன்றைக்கி சாப்பிட்டாச்சு. லாஸ்ட் டே 7 மார்னிங்கே ஒரு கப் ஆஃப் காஃபி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 சப்பாத்தி, நேற்று வச்ச அந்த கூட்டு எடுத்துக்கிட்டாச்சு.
அண்ட் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு தண்ணி சாதம். ஸோ சாதத்தில் வந்து தண்ணி போட்டுட்டு அது கூட வந்து கத்திரிக்காய் பொரியல். இது ரெண்டுமே எனக்கு பிடிக்காது, நான் சாப்பிடவே மாட்டேன். பட் அன்றைக்கி அவைலபிள் ஆப்ஷன் அது 2 மட்டும்தான். ஸோ அதனால் எனக்கு வந்து பசியும் இருந்ததுனால அதை நான் வந்து கஷ்டப்பட்டு சாப்பிட்டேன். ஸோ அதோடு வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறமா ஒரு 3 o'clock போல் நான் வந்து 2 கோவா வந்து 2 கோவாவில் இதில் எத்தனை கோவா இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அத்தனை கோவா சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா ஈவினிங் போல் ஒரு கப் ஆஃப் டீ குடித்தேன். நைட் டின்னருக்கு 2 சப்பாத்தி, அது கூட வந்து தக்காளி சட்னி. ஸோ அதோட வந்து இந்த வீக் ஓவர். இதே மாதிரி வாட் ஐ ஈட் இன் a வீக் vlog, இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் எடிஷன், இதெல்லாமே என்னோட சேனலில் இருக்குது, வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு vlogல உங்களை பார்க்குறேன். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.